ஒரு தந்த நல்ல சிலாக்கியத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. மணி கிட்டத்தட்ட 8 ஆக போகுது. இம்மட்டும் பொறுமையாக தேவ சமூகத்தில் காத்திருந்த உங்களுக்கு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. இந்த நல்ல சுருக்கமாக ஒரு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி வாஞ்சிக்கிறேன். நம்ம டெக்கரேஷன் சமயத்தில் எல்லாம் பாருங்கள், அதில் ஸ்டார் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? எந்த டெக்கரேஷன் பண்ணாலும் மாலில் பார்த்தாலும் சரி, வீடுகளில் பார்த்தாலும் சரி, தேவாலயத்தில் பார்த்தாலும் சரி, எந்த டெக்கரேஷன்லையும் கிறிஸ்டின் டெக்கரேஷன் பண்ணால் அதில் கண்டிப்பாக ஒரு ஸ்டார் இருக்கும் இல்லையா? அது ஏன் என்று வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது பாருங்கள், மத்தேயு 2:2 கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு. அப்போ அந்த நட்சத்திரங்கிறது நம்ம கிறிஸ்துமஸ் சமயத்தில் நம்ம தியானிக்கிற, நம்ம செலிப்ரேட் பண்ணுகிறது, அது கர்த்தருடைய நட்சத்திரம், அவருடைய நட்சத்திரம். அது ஸ்டார் ஆஃப் டேவிட் என்று சொல்கிறாங்க, ஸ்டார் ஆஃப் பெத்லெகேம் என்றும் சொல்லுகிறாங்க. பாருங்கள், வேதத்தில் நம்ம பார்க்கும்போது மேய்ப்பர்களுக்கு யார் போய் அறிவிச்சா? தூதர்கள் போய் கிறிஸ்துவின் பிறப்பு செய்தியை சொன்னாங்க. ஆனால் சாஸ்திரிகளுக்கு யார் சொன்னான்னா நட்சத்திரம் அவர்களை வழிகாட்டினதாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நட்சத்திரத்தை முதல் அவருடைய நட்சத்திரம் என்று சொன்ன அந்த முதல் அந்த தீர்க்க தரிசனமாக சொன்னது யார்? கரெக்டாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாப். சிஸ்டர் ரேகா சொல்லும்போது ஷீலாவை சொன்னாங்க வேதத்தை கரைச்சி குடித்தவங்கன்னு. முதல் யார் சொன்னா? யாரு? தேவதூதன் சொன்னான். யார் சொன்னான் தெரியுமா? இல்லைங்க, வேதத்தில் முதல் சொன்னது பீலேயாம். பீலேயாம் தான் முதல் இயேசுவை குறித்து அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்கிறான், நட்சத்திரம் உதிக்கும் என்று இல்லையா? பாருங்கள், அதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஆண்டவர் யாரை கொண்டும் கர்த்தருடைய செய்தியை சொல்ல முடியும், யாரையும் ஆண்டவரால் உபயோகப்படுத்த முடியும். அன்னைக்கு மேய்ப்பர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? தேவதூதர்களை கொண்டு சொன்னாங்க. இவங்களுக்கு சாஸ்திரிகளுக்கு எல்லாம் தெரியும், வேதம் தெரியும். அவங்களுக்கு யாரை கொண்டு சொன்னாங்க? ஸ்டார், நட்சத்திரத்தை குறித்து சொன்னாங்க. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் பெத்லெகேமில் பிறந்திருக்கிறாரு இல்லையா? அங்கே இப்போ அங்கெல்லாம் யார் அந்த இது மாட்டு தொழுவத்துக்கு யாரெல்லாம் வர்றாங்க? முன்னணிக்கு யாரெல்லாம் வந்தாங்கன்னா இல்லையா? மேய்ப்பர்கள் வந்தாங்க, சாஸ்திரிகள் வந்தாங்க இல்லையா? இன்னும் நிறைய பேர்லாம் அங்கே அதை சந்தோஷமாக பார்க்குறாங்க. ஆனால் அந்த சத்திரத்தில் ஆண்டவருக்கு முதல்ல இடம் இல்லாதனால தான் ஆண்டவர் அந்த மாட்டு தொழுவத்தில் பிறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. ஆனால் சத்திரத்தில் இருந்து யாருமே அங்கே போய் பார்க்கல இல்லையா? நீங்கள் தயவாய் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சத்திரம் பக்கத்தில் தான் இருக்குது, பக்கத்தில் இருக்கக்கூடிய மாட்டு தொழுவத்தில் ஆண்டவர் பிறந்திருக்கிறாரு. ஆனால் மாட்டு தொழுவத்தில் பிறந்திருக்கிற அந்த தேவனை சத்திரத்திலிருந்து யாருமே போய் பார்க்கல இல்லையா? உலகத்துலேயும் நடக்கக்கூடிய காரியம் பாருங்கள். நம்ம அநேக நேரங்களில் ஆண்டவருடைய செய்தியை கேட்குறோம், ஆனால் யாருமே அதை சீரியஸாக எடுக்கிறதில்ல. அன்னைக்கு யோசேப்பு, நம்ம போன வாரம் பார்த்தது மாதிரி, யோசேப்பு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தான், மரியாள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தாங்க, சாஸ்திரிகள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தாங்க. ஆனால் வேதபாரகரும் பரிசேகரும் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கல. இன்றைக்கி இப்போவும் உலகத்தில் அப்படி தான் பாருங்கள், பல இடங்கள்லையும் கிறிஸ்மஸ் நடக்குது, கிறிஸ்மஸ் செய்தி கடந்து வருகிறது. ஆனால் அநேகர் அது ஏதோ ஒரு செலிப்ரேஷனாக அவங்க கிறிஸ்தவர்களுக்கு பண்டிகைன்னு நினைத்து அதை அல்ல தட்டி விடுகிறார்கள். அந்த ரட்சகரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலைக்கு உலகம் என்ன செய்கிறது? கடந்து போய்கொண்டே இருக்கிறது. வேதத்தில் நம்ம பார்க்கும்போது பாருங்கள், இந்த நட்சத்திரம் எப்போ உண்டாக்கப்பட்டது? இந்த நட்சத்திரம் கர்த்தர் அவருடைய நட்சத்திரம்னு சொல்லி அந்த ஸ்டார் ஆஃப் டேவிட் ஆதியில். ஷீலாக்கு ஒரு கைத்தட்டு சொல்லுங்கள், கொடுத்துருங்க. உண்மையிலே ஷீலா பைபிளை நல்லா படிச்சிருக்காங்க இல்லையா? ஆதியிலே எத்தனை வருஷத்துக்கு முன்னாலே ஆண்டவர் உலக சிருஷ்டிக்கும் போதே இந்த நட்சத்திரத்தை சிருஷ்டித்து விட்டார்.
ஆனால் ஏற்ற நேரம் வந்தபோது அந்த நட்சத்திரம் அந்த சாஸ்திரிகளுக்கு தென்படுகிறது இல்லையா? அப்போ பாருங்கள், வேதத்தில் அது அழகாக சொல்லப்பட்டு வருகிறது. சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து வந்தாங்கன்னு அந்த நட்சத்திரம் அவங்களை வழிநடத்தி கொண்டே வந்தது. அந்த நட்சத்திரத்துக்கு ஒரே ஒரு வேலை தான், தேர் இஸ் ஒன்லி ஒன் பர்பஸ். என்ன பர்பஸ்ஸு? இரட்சகரை காட்டுவது. அப்போ அந்த நட்சத்திரத்தையும் நம்மளையும் வேதம் ஒப்பிடுகிறது. தானியேல் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும்போது பாருங்கள், அப்போ என்னைக்கு நான் ஆண்டவரை அறிந்து கொண்டேனோ, அன்னைக்கு நான் ஆண்டவர் என் வாழ்க்கையில் கடந்து வந்தாரோ, என்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே நான் பிறந்தேனோ, அன்றைக்கு முதல் நான் என்னுடைய ஒரே வேலை, ஒரே பர்பஸ் என்னது? அந்த பெத்லெகேமில் பிறந்த ஆண்டவரை சுட்டி காட்டுவது தான் என்னுடைய வேலையாக காணப்படுகிறது. ஒரே ஒரு பர்பஸ் தான். பாருங்கள், வேதத்தில் நம்ம பார்க்கும்போது எலியாவுக்கு போஜனம் கொடுக்க ஆண்டவர் காகங்களை படைத்திருந்தார். எத்தனையோ காகங்கள் உண்டு, ஆனால் அந்த குறிப்பிட்ட காகத்துக்கு ஒரே வேலை என்னது? எலியாவுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டியது. அன்னைக்கு சாலமோனை குறித்து நிறைய பேசினாங்க. பாருங்கள், சாலமோனுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்த மெயின் பர்பஸ் என்னது? எருசலேம் தேவாலயத்தை கட்டும்படியாக. நோவாவின் பேழை இருந்தது. அந்த நோவாவின் பேழையில் ஒரு புறா இருந்தது, நிறைய மிருகங்கள் இருந்தது. ஆனால் அந்த ஒரே ஒரு புறாவுக்கு ஒரே ஒரு வேலை என்னது? அது நோவா திறந்து விடுவான், வெளியில் இடம் இருக்குதான்னு போய் பார்க்கணும், பறந்துட்டு சுற்றி வரும் இடம் இருக்குதா இல்லையான்னு. கடைசியில் அது என்ன செய்யுது? ஒரு ஒலிவ இலையை தன்னுடைய உதட்டிலே பிச்சு கொண்டு வருகிறது. அதற்கு அர்த்தம் என்னென்னா, தேர் இஸ் லைஃப், தேர் இஸ் ஹோப் என்று அது சொல்கிறது. அப்போ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் இதுக்கு வேலை என்னது? அந்த ஒரே வேலை தான் இல்லையா? அந்த நட்சத்திரத்துடைய ஒரே வேலை என்னது? கிறிஸ்து தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று அந்த நட்சத்திரம் வழிகாட்டி கொண்டே வருகிறது. ஆனால் அந்த சாஸ்திரிகள் என்ன செய்கிறாங்க? பெத்லெகேமுக்கு நேராக வர வேண்டியவங்க எப்படி போயிடுறாங்க? எருசலேமுக்கு நேராக போய்விடுகிறார்கள். அதைத்தான் மார்க்கந்தப்புனா நட்சத்திரம் என்று யூதா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், கிறிஸ்துவுக்கு நேராக வந்தவங்க இடையில என்ன செய்துட்டாங்க? அரண்மனைக்கு நேராகவும் ஏரோதுக்கு நேராகவும் போயிட்டாங்க. உலகத்தில் நம்மளும் இப்போ பாருங்கள், உலகத்தில் அநேக நேரங்களில் நம்ம ஆலயத்துக்கு நேராக வருவோம், ஆனால் கிறிஸ்துவை கண்டு கொள்வதற்கு பதிலாக ஆடம்பரத்திலும் இல்லையா, உலக பிரகாரமான அந்த வெளிப்படையான அந்த காரியங்களுக்கு நேராக அவங்க போய்விடுறாங்களே தவிர, அந்த மெய்யான கிறிஸ்துவை அவர்கள் காண தவறி விடுகிறார்கள். ஆனால் நட்சத்திரத்துக்கு அடையாளம் என்னது? அது கிறிஸ்துவை காட்டுகிறது. மேய்ப்பர்கள் ஏரோதுக்கு நேராகவும் எருசலேமுக்கு நேராக போனாலும் மறுபடியும் என்ன செய்யுது? அந்த நட்சத்திரம் அங்கேயே காத்திருக்கிறது. காத்திருந்து என்ன செய்கிறது? மறுபடியும் பிள்ளை பிறக்கிற இடம் வரைக்கும் அந்த சாஸ்திரிகளை அழைத்து செல்கிறதாக காணப்படுகிறது. அப்போ நட்சத்திரத்திலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் பாருங்கள், அந்த நட்சத்திரத்துக்கு ஒரே ஒரு பர்பஸ் தான், கிறிஸ்துவை காட்டுவது. ஒரே ஒரு வேலை தான், கிறிஸ்துவை காட்டுவது. அதுக்கு ஒரே ஒரு ரூட்டு தான், அதுவும் கிறிஸ்துவை காட்டுகிறது. அப்போ என்னைக்கு நம்ம ஆண்டவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய மீட்பராக, நம்முடைய இரட்சகராக, பரிகாரியாக நம்ம அறிந்து கொண்டோமோ, அதுக்கு பிறகு நம்மளுடைய வேலை என்னது? கிறிஸ்துவ ஒரே பர்பஸ் தான். நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு வாய்களால் அல்ல, நம்மளுடைய நடத்தையினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த மாட்டு தொழுவத்தில் பிறந்த இரட்சகரை காண்பிப்பது தான். நமக்கு ஒரே ரூட்டு தான். உலகத்தில் 1000 வேலைகள் நமக்கு பொருளாதாரத்தின் நிமித்தம் இருந்தாலும் நம்மளுடைய அடிப்படை நோக்கம் என்ன? எப்படியாவது ஆண்டவரை இவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தோடு உலகம், இந்த நம்மளுடைய ஜீவியம் அழிந்து போவதல்ல. இந்த நம்ம ஜீவியம் இதற்கு பிறகும் இன்னொரு ஜீவியம் இருக்குது, அதற்கு நீங்கள் தகுதிப்பட வேண்டும் என்று அவர்களை அறிவிப்பது. ஒரே ஒரு ரூட்டு தான், ஒரே ஒரு பர்பஸ் தான், ஒரே ஒரு ஜாபு தான் அந்த நட்சத்திரத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அப்போ இந்த நாளில் அதை கொஞ்சம் நீங்கள் மனசில் தியானிக்கும்படியாய் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பாருங்கள், உலகத்தில் எங்கே பார்த்தாலும் அவர்கள் அரண்மனைக்கு நேராகவும் ஏரோதுக்கு நேராகவும் வழிநடத்தும் போது நட்சத்திரம் எக்ஸாக்ட்லி கிருத்தியமாக எங்கே கொண்டு போச்சு? அந்த பெத்லெகேமுக்கு, கிறிஸ்து அண்டைக்கு அழைத்து சென்றது. அப்போ நம்ம வாழ்க்கையிலும் அதை நம்ம கடைபிடிக்க ஒரு ஞாபகப்படுத்தப்படுகிறோம். அது மாத்திரம் இல்லை பாருங்கள், நம்ம கிறிஸ்மஸ் சமயத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? பெரியதோ சின்னதோ எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுப்பது
பாரம்பரியமாக ஆண்டவர் நமக்கு வேதாகமத்தில் நமது முன்னோர்கள் அதை அப்படி சொல்லி வைத்திருக்கிறாங்க. அவர்கள் ஆலயத்திலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு மத்தியிலும் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நம்ம gift கொடுக்குறோம். ஒன்றும் இல்லைன்னா ஒரு கேக்காவது வாங்கி கொடுப்போம். அது எதற்கு அடையாளம் என்றால், பிதாவாகிய தேவன் குமாரனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு பரிசாக தந்தார். அதற்கு அடையாளமாக தான் நம்மளும் என்ன செய்கிறோம், எல்லாருக்கும் ஒரு gift கொடுக்குறோம். அப்போ அந்த gift எப்போ பூரணப்படும்? ஆண்டவர் தந்த அந்த கிஃப்டை நம்ம வாங்கி கொள்ளும்போது தான் அந்த gift பூரணப்படும் இல்லையா? அந்த கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ளும்போது, ஆண்டவரே எனக்கு நீங்கள் வேணும் என்ற அந்த கிஃப்டை நம்ம வாங்கி கொள்ளும்போது தான் அந்த அவருடைய அந்த 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 ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிறது இல்லையா? இல்லாத பட்சத்தில் அது முழுமை அடையாது. கிறிஸ்துவின் செய்தி, கிறிஸ்மஸ் செய்தி முழுமை அடையாது. அப்போ இந்த நாளில் வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் அந்த கிறிஸ்துவை, ஆண்டவரே நீங்கள் பரலோகத்திலிருந்து பரமபிதா குமாரனை பரிசாக தந்தாங்க, அதே போல் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொள்ளும் போது பாருங்கள், அந்த கிறிஸ்மஸ் பூரணப்படுகிறது. ஓகே, இன்னைக்கு இவ்வளோ போதும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு இந்த வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நம்ம க்ரௌன் பேலஸில் வைத்துட்டு நமக்கு இயர் எண்ட் சர்வீஸ், இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தந்து இம்மட்டும் காத்து வந்திருக்கிறார். அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக அந்த ஆராதனை இருக்கும். 1ஆம் தேதி நியூ இயர் சர்வீஸ் 2025 ஜனவரி 1 இதே இடத்துல நம்ம 5 to 7 என்று நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கும் 5 o'clock தொடங்கிடலான்னு வச்சோம். அது 5:45 ஆகிட்டு தொடங்குவதுக்கு. தயவாய் நீங்கள் இம்மட்டும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தீங்க. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அப்படி தேவ சமூகத்தில் எழும்பி நிற்போம். நம்ம ஆசீர்வாதத்துக்கு பிறகு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் உண்டு. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம்மோடும் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தந்த நமது பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், தலைமுறைகள், சகல பரிசுத்தவான்கள், திருசபை மக்கள் அனைவரோடும் என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் கடந்து செல்ல அன்பாய் அழைக்கப்படுகிறீர்கள். அப்படி அமர்ந்து கொள்ளுங்கள். இப்போது உங்களுக்கு